தெய்வம் அப்படின்னு அந்த தெய்வத்தினுடைய சேஷ்டிதங்கள்லாம் நாம பார்த்துட்டு நாம உபாசனை பண்ணக்கூடிய சுவாமி இவ்வளவு பெரியவர் அப்படின்னு கை தொழலாமே தவிர அதுல ஏதாவது நம்மளால ஃபாலோ பண்ணணும்னு ஆரம்பிச்சா முடியாது நமக்கு. ஆனா மகான்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த பகவானுக்காக ராத்திரி பகலா கதறினா, அழுதா, துடிச்சா அப்படிங்கறத நினைக்கும் பொழுது நம்மளுடைய மனசு உருகிறது, சித்தம் உருகிறது. ஆஹா, இவர்கள் எல்லாம் இப்படிலாம் ராத்திரி பகலா பகவானுக்கு பக்தி பண்ணிருக்காளா, அந்த பக்தியில ஒரு ரவ கிளேசம் எனக்கு வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருது. அந்த ஏக்கம் வந்துட்டாலே உனக்கு பக்தி வந்துடுத்து அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால எத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம் அப்படின்னு சுகாச்சாரியாலே பரீட்சித்த பார்த்து சொல்றார். பாகவதாலுடைய சரித்திரத்தை கேட்டுண்டே வா, உனக்கு பகவத் பக்தி வளரும் அப்படின்னு சொல்றார். பாகவதத்திலே 9 ஸ்கந்தங்கள்ல பல மகான்களுடைய சரித்திரத்தை சொல்லி, மண்மந்திரங்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி, பல ராஜாக்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்து பூகோள வர்ணனைகள்லாம் சொல்லி, பகவான் உலகத்தை எப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றான், அவனுடைய அவதாரங்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து 10வது ஸ்கந்தத்துல கிருஷ்ண கதைய ஆரம்பிக்கிறார். பாகவதத்திலேயே சுகபிரம்மம் சொல்றார், தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானாம் லக்ஷணம். எதுக்காக இந்த 9 ஸ்கந்தங்களை நான் சொல்லிட்டு வந்தேன்? தசமஸ்கந்தத்துல தானே கிருஷ்ணனுடைய கதை விஸ்தாரமா சொல்லப்படுறது. பகவான் எப்படி மதுரால பிறந்தான், கோகுலம் போனான், பிருந்தாவனத்துல எத்தகைய லீலைகளை பண்ணினான் அப்படிங்கறதெல்லாம் 10வது ஸ்கந்தத்துல தானே சொல்லப்படுறது. மெனக்கிட்டு 9 ஸ்கந்தங்கள் ஏன் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, இந்த 9 ஸ்கந்தங்களை நீ கேட்டாதான் 10வது ஸ்கந்தத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும். நிருசிம்மாவதாரம் ஆகக்கூடிய காலத்துல கிருஷ்ணாவதாரமே ஆகல, அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணாவதாரம். பிரகலாதன் எப்படியெல்லாம் பக்தி பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகபிரம்மம் பிரகலாதனை பத்தி சொல்லும் பொழுது கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, இன்னும் கிருஷ்ணனே பிறக்கலையே, ஆனா அந்த கிருஷ்ணன்கிற கிரகத்தினால பிடிக்கப்பட்ட பிரகலாதன் அப்படி பக்தி பண்ணினான் அப்படிங்கிறார். அம்பரீஷனுடைய சரித்திரத்தை சொல்றார். இன்னும் கிருஷ்ணாவதாரம் ஆகல. சவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே ஹரோவை மந்திர மார்ஜனாதீஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே. சவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோவை மந்திர மார்ஜனாதீஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷோ தத்பிருத்ய காத்திர ஸ்பர்ஷ அங்க சங்கமேன கிராணாம் ச தத்பாத சரோஜ சூரபே ஸ்ரீமத் துளஸ்யாம் ரசனாம் ததர்ப்பிதே. அங்க அம்பரீஷனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுதும் சபை மனஹா கிருஷ்ண பதார விந்தையோ அப்படிங்கிறார். அங்கேயும் கிருஷ்ணனை சொல்றாரா? ஜடபரதர் ஆச்சரியமா ரகுகணனுக்கு உபதேசம் பண்றார் ஞானத்தை. ஞானத்தை உபதேசம் பண்ணின பிறகு, நான் ஜென்மாந்திரத்திலே பரத மகரிஷின்னு ஒரு ரிஷியா இருந்தேன், காட்டுல வந்து சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மான் கிட்ட மாட்டின்றேன், மானா பிறந்தேன், இப்ப இந்த ஜென்மாவில நான் ஞானியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்டுட்டான் ரகுகணன். எப்படி உங்களுக்கு போன ஜென்ம கதையெல்லாம் தெரியறது அப்படிங்கிறான். கிருஷ்ணார்ச்சன பிரபாவம், நான் ஜென்மாந்திரத்துல கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணின பிரபாவத்தினால இதெல்லாம் எனக்கு தெரியறது அப்படின்னுட்டான். ஒவ்வொரு கதைகளையும் சுகபிரம்மம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணர். எந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணி பிரகலாதன் அத்தகைய உயர்ந்த நிலையை அடைஞ்சானோ, எந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணி துருவன் அத்தகைய பட்டத்தை அடைஞ்சானோ, எந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணி அம்பரீஷன் அத்தகைய உயர்ந்த ஸ்திதியை அடைஞ்சானோ, எந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணி ஜடபரதற்கு ஞானம் வந்ததோ, அந்த கிருஷ்ண கதையே உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நவமஸ்கந்தம் பூர்த்தியில 2 ஸ்லோகங்கள்னால கிருஷ்ண கதையை சுருக்கி சொல்றார். பரீட்சித்துக்கு எப்படி இருக்கும்? என்னடா அது 2 ஸ்லோகங்கள்னால கிருஷ்ண கதையை சுருக்கிறாரே. ஒருத்தர வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு பெரிய நுனி வாழை இலையெல்லாம் போட்டுட்டு
கரமது போடும் பொழுது ஒரு பக்கெட்டு, குழம்பு போடும் பொழுது ஒரு பக்கெட்டு, ரசம் ஒரு பக்கெட்டு எல்லாம் போட்டுட்டு சாதத்தை கொண்டு வந்து ஒரு பருக்க வச்சா எப்படி இருக்கும்? சூரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள், சந்திர வம்சத்துல வந்த ராஜாக்கள் எல்லாருடைய சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லிட்டு வந்து எந்த கிருஷ்ண கதைக்காக இவன் காத்துட்டு இருக்கானோ அவனுடைய கதையை 2 ஸ்லோகங்களால சொல்லும் பொழுது பரீட்சித்துக்கு தாங்க முடியல. ஆனா சுகபிரம்மம் இப்படிதான் பண்ணுவார். ஒவ்வொரு ஸ்கந்தத்திலையும் முடியும் பொழுது பிரியவிரதன் கிரகஸ்தனா இருந்தாலும் ஞானியா இருந்தான் அப்படின்னு முடிப்பார். உடனே பரீட்சித்து கேட்பான், நான் ஞானின்னா எல்லாத்தையும் திறந்துட்டு போகணும்னு நினைச்சேனே, எப்படி வந்து குடும்பத்தில் இருக்கிறவன் ஞானியா இருக்க முடியும்? ஆத்மா ராமகா கதம் முனே. அப்பா, ஞானியா இருக்கிறதுக்கு சன்னியாசியா இருக்கணும், குடும்பஸ்தனா இருக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லப்பா. மனசுல விரக்தி இருக்கணும். அப்படியே அந்த ஸ்கந்தத்தை முடிக்கும் பொழுது அங்கிருந்து வருவார். வந்து பூகோள வர்ணனைகள்லாம் சொல்லிட்டு வந்து சொர்க்க வர்ணனை, நரக வர்ணனை எல்லாம் சொல்லுவார். உடனே பரீட்சித்து கேட்பான், நரகங்கள்லாம் உண்மையா இருக்கா? இல்ல நம்ம எல்லாம் ஒழுங்கா வாழணுங்கிறதுக்காக சும்மா பயமுறுத்துறதுக்காக எழுதி வச்சிருக்காளா? இல்ல இல்ல இருக்கு. அந்த நரக உபாதை உனக்கு வராம இருக்கணும்னா அஜாமிலன் ஒருத்தன் வந்து நாராயண ஸ்மிருதி அந்திம காலத்துல பண்ணி கரையேறினான் அப்படிங்கிற கதையை சொல்லுவார். 6வது ஸ்கந்தம் முடியும் பொழுது விருத்ராசுரனுடைய கதையை சொல்லி அந்த விருத்ராசுரன் அத்தகைய பக்தனா இருந்தான்னு சொல்லும் பொழுது பரீட்சித்துக்கு சந்தேகம் வருது. தேவர்கள் எவ்வளவு கெட்டவர்களா இருந்தாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவான், அசுரர்கள் எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் அழிச்சிடுவானா அப்படின்னு பொழுது அப்படி இல்லப்பா. ஒரு அசுர குழந்தை பக்தி பண்ணித்து பிரகல்நாதன்னு பேரு, அந்த குழந்தையோடைய கதையை சொல்றேன் கேளு. சாதுபிருஷ்டம் மகாராஜா ஹரேஹே சரித்தம் அத்புதம். அவனை எப்படி வந்து ஹரி வந்து ரட்சிச்சாருங்கிற சரித்திரத்தை சொல்றேன் கேளு. சப்தமஸ்கந்தம். அஷ்டமஸ்கந்தம் புழுக்க மண்வந்தரங்களுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது அழகா கஜேந்திர மோட்சம், அமிர்தமதனம், பலியினுடைய சக்கரவர்த்தியினுடைய கதையெல்லாம் சொல்றார். நோமஸ்கந்தத்திலே எல்லா ராஜாக்களுடைய கதைகள், ராமாவதாரம் உள்பட, சௌபரி, சவணர் போன்ற மகான்களுடைய சரித்திரம் உள்பட எல்லா கதைகளும் சொல்றார். ஏன் பரீட்சித்து வந்து இப்ப சுகபிரம்மம் அப்படி சொல்லி ஒரு சாம்பிள் காண்பிச்சு பரீட்சித்து மீனும் கேட்கணும், அப்புறம்தான் கதை சொல்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்காருன்னா, நம்முடைய மதம் சொல்றது கேட்காதவனுக்கு சொல்லாத. ஏன்னா அப்பொழுதுதானே அவனுக்கு ஆசை இருக்காங்கிறது நமக்கு தெரியும். கேட்காதவனுக்கு சொல்லாத. அது என்ன சார், கேட்டுதான் சொல்லணுமா? அது ஒரு பிகுவா? அப்படி ஒன்றும் இல்லை. நீ என்ன கேள்வி கேட்கிற அப்படிங்கறத வச்சுட்டு தான் உனக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கறத ஒருத்தர் முடிவு பண்ண முடியும். ஏன்னா நாம கேள்வி கேட்கறதுல தான் நம்மளுடைய முட்டாள்தனமோ, நம்முடைய புத்திசாலித்தனமோ, இல்ல நம்முடைய ஆர்வமோ வெளிப்படும். நாமே சில பேர் என்னடா முட்டாளாட்டம் கேள்வி கேட்கிற, இப்படிலாம் குதர்க்கமா கேள்வி கேட்காதரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால கேள்வியை வச்சுட்டு தான் நீ என்ன எதிர்பார்க்கிற அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும், அதை வச்சுட்டு தான் சொல்ல முடியும். அதனால பரீட்சித்து அப்பப்ப கேள்வி கேட்கணுங்கிறதே சுகபிரம்மம் எதிர்பார்க்கிறார். அவனும் கேட்டுட்டே வரான். பகவத்கீதையும் அப்படிதான். அர்ஜுனன் கேள்வி கேட்க தான் கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்றார். உபனிஷத்துக்களும் இப்படிதான். அப்ப 2 ஸ்லோகங்கள்னால கிருஷ்ண கதையை சுருக்கின உடனே பரீட்சித்து கேட்கிறான், கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோமசூர்யயோ ராஜ்ஞாம் ச உபயவம்ஷ்யாணாம் சரிதம் பரமாத்புதம் யதோஸ்ச தர்மசீலஸ்ய நிதரா முனிசத்தமா தத்ராம்சேன அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யாணி சம்சனகாம். கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோமசூர்யயோஹோ. சூரிய வம்சத்திலே வந்த ராஜாக்கள், சந்திர வம்சத்துல வந்த ராஜாக்களுடைய கதையெல்லாம் சொன்னேன். ரொம்ப நன்னாதான் இருந்தது. எல்லா கதையும் எனக்கு ரொம்ப